வெல்கம் டு பிஎஸ்கே டிஎம்டி ஸ்ட்ராங். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த அழகான இளம் பெண், வசதி வாய்ப்புகளை அனுபவித்த பெண், நகர வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு இளம் பெண் திடீரென்று ஒரு நாள் மொட்டையடித்து துறவரம் பூணுகிறார் என்றால் கேட்பதற்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும். பழகிய விஷயத்தை முற்றிலுமாக துறந்து விடுதல் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்ன விஷயம் தான் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கிறவர்களுக்கு அதை குடிக்காமல் இருக்கவே முடியாது. இனிமே காஃபி குடிக்க கூடாது அப்படின்னு யாராவது சொன்னா அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி துரத்தல் என்பது, முற்றிலுமாக எல்லாவற்றையும் துரத்தல் என்பது ரொம்பவே கஷ்டமான விஷயம். துறவு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், துறவிகள் பற்றி படித்திருக்கிறோம், சில பேர் பார்த்தும் இருக்கலாம். ஆனாலும் துரத்தல் என்பது மிகவும் கடினமான விஷயம். மை தீட்டப்பட்டு அழகுபடுத்தப்பட்ட கண்கள், கைகளில் மணப்பெண்ணுக்கான மருதாணி அலங்காரம், உடல் முழுவதும் விலை உயர்ந்த நகைகள் என முழு வாழ்க்கையிலும் ஒரு பெண் தன்னை உச்சபட்சமாக அலங்கரித்துக் கொள்வது போல அழகாக இருந்தார் தீபா. ஆனால் பார்வையாளர்கள் எதிர்நோக்குவது போல இது திருமணச் சடங்கு அல்ல என்பது விரைவிலேயே தெரிந்து விடுகிறது. புன்னகை மாறாமல் இருக்கும் தீபாவை வாழ்த்த வந்த பலர் வார்த்தை வராமல் விக்கித்து நின்றனர். சிலரும் கண்ணீர் விட்டு கதறிவிட்டனர். ஒருவர் சிரிப்பதும் மற்றவர்கள் அழுவதும் வினோதமாக தோன்றினாலும் சமண மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இது புதிதல்ல. ஆம், தீபா சமண துறவியாக போகிறார். நாளை முதல் தீபாவை பார்க்க முடியாது என்பதால் அவரது தந்தை தாராச்சன் மகளை அழகுபடுத்தி தனது கடைசி ஆசையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவின் பழமையான சமயங்களில் சமண மதமும் ஒன்று. இச்சமயத்தில் தீர்த்தங்கரர்கள் என்பவர்கள் முக்கியமானவர்கள். சமண சமயத்தின் 24 தீர்த்தங்கரர்களில் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர். பீகார் மாநிலம் வைஷாலியில் பிறந்த இவரே தற்போதைய சமண சமய கருத்துக்களை நிறுவியவர். சமண சமயம் முற்பிறவி, மறுபிறவி போன்றவற்றையும் பாவ புண்ணிய செயல்களையும் நம்புகிறது. தனது பாவச் செயல்களிலேயே மனிதன் பல பிறவிகள் எடுப்பதாகவும் துறவு வாழ்க்கையில் ஈடுபடுவதன் மூலம் பிறவிச் சங்கிலியை அறுக்கலாம் என்றும் கூறுகிறது. இதனால் சமண சமயத்தில் துறவு வாழ்வில் ஈடுபடுவது சகஜமான ஒன்று. சிறு வயதில் 4 வயசு பசங்கள் இருந்தாலும் சரி, அவங்க அவங்க அப்பா அம்மாவோட பர்மிஷனோடு தங்கள் குருமார்களின் பர்மிஷனோடு அவங்க துறவியாக மாறுகிறார்கள். இதே போல் கல்யாணம் ஆன பிறகும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யார் இருந்தாலும் சரி, அவங்க பர்மிஷன் எடுத்து கூட அவங்களுக்கு துறவியாக மாறலாம். அதே மாதிரி 80 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஆன்மீக சக்தி அதிகமாக ஆக அவங்களும் துறவியாக மாறுகிறார்கள். தீபா துறவு வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான முன்னோட்டமே இந்த நிகழ்வு. ஆனால் சமண சமயத்தில் துறவு வாழ்க்கை மிக கடினமானது. ஒரே நாளில் குடும்ப உறவுகள் அருந்து போய்விடும் என்பதால் பிரிவு ஆற்றாமையால் தீபாவின் குடும்பத்தினர் கதறி அழுதனர்.
உறவினர்கள் அழுவதை கருத்தில் கொள்ளாத தீபா பெரியவர்களிடம் ஆசி வாங்குவதில் மும்முரமாக இருந்தார். அதோடு நாகரீக வாழ்வில் கடைசி நடனத்தையும் அவர் நளினத்தோடு ஆடித் தீர்த்தார். என்ன இருக்கு இந்த உலகத்துல, என்ன இருக்கு இந்த சம்சாரத்துல, எல்லா பக்கத்துலயும் பாப்பம் பாப்பம் தான் இருக்கு. எல்லாம் அங்க கர்ம போன ஜென்மத்துல பண்ணிட்டு கர்மம் வந்துட்டு இப்போ வந்திருக்கு. இப்போ இங்க இந்த கர்மம் இங்க விட்டுட்டு போடலன்னா எப்போ எங்க எந்த ஜென்மத்துல விடுப்போம், திருப்பி ஜென்மத்துல எடுத்துட்டு போவோம். அது இது ஜென்மத்துல இங்கே பினிஷ் பண்ணோம், இங்கே முடிச்சிடணும். அதுக்கு தான் நான் சாமி ஆகல, என் ஆத்மா கல்யாணம் பண்ணும், அதான் நான் என்ன இஷ்டம். தீபாவை வாழ்த்த வந்த பலர் அவர் அரிய செயலை செய்திருப்பதாக குறிப்பிட்டனர்.